ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிஸ் குக்கிங் vlogs. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பீட்ரூட் கட்லெட் எப்படி பண்ணணும் வாங்க பார்க்கலாம். கட்லெட் பண்ணுறதுக்கு நான் 2 பெரிய சைஸ் பீட்ரூட் எடுத்து துருவி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் மைதா எடுத்திருக்கேன். கொஞ்சம் ரவை, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பாதாம் அண்ட் கிஸ்மிஸ், அப்புறம் பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் வேக வச்சுட்டு. கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. கட்லெட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம பாத்திரத்தை வச்சுட்டு பாத்திரம் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பாதாமையும் கிஸ்மிஸையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் பாதாம் முந்திரி கூட எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பாதாம் எதுக்கு எடுத்துக்கிங்கன்னா ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த கட்லெட்டோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். உங்களுக்கு பாதாம் வேணாம் அப்படின்னா முந்திரி கூட எடுத்துக்கோங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பாதாமையும் கிஸ்மிஸையும் தனி பிளேட்டில் மாற்றிட்டு அதே எண்ணெயில் வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அது நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக செவந்து வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு சாப்பிடும்போது இன்னும் ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். அதுக்காக தான் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நீங்கள் மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா, பட்டை மிளகா எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு வந்து பட்டை மிளகா எடுத்திருக்கேன். உங்களோட பச்சை மிளகா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க, காரத்துக்காக தான். இந்த டைமில் நம்ம பீட்ரூட் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் நல்லா வதங்கணும். பீட்ரூட் நல்லா வதங்கினா தான் அதில் இந்த பச்சை வாடை இருக்காது. நம்ம கட்லெட் சாப்பிடும்போது இதில் பீட்ரூட்டோட வாடை அப்படியே தெரிஞ்சால் நல்லா இருக்காது. அதுக்கு தான் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இப்போ நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இப்போ அதில் வாடையோட அளவு கூட கம்மியாகிடுச்சு. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கி பீட்ரூட் அளவு கூட கம்மியாகிடுச்சு. இந்த டைமில் நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு ஹீட்டோடு நல்லா கொஞ்சம் மசியாமல் இருந்துச்சு அப்படின்னா நல்லா மசிச்சுக்கோங்க. அதோடு சேர்த்து நல்லா பீட்ரூட்டோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணலை. ஏன் அப்படின்னா பட்டை மிளகாயிலே காரம் அதிகமாக இருக்கும். அதனால் இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம அந்த எடுத்து வச்ச 2 ஸ்பூன் மைதா மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஏன்னா நம்ம அந்த கட்லெட் ஷேப் பண்ணிவிட்டு இதில் டிப் பண்ணி தான் பண்ணுவோம். அதுக்காக தான். ரொம்ப கெட்டியாலாம் வேணாம், நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கட்லெட்டில் ஒட்டுற அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு வந்தால் போதும். கொஞ்சம் தண்ணியாக லிக்விட் மாதிரி இருந்தால் போதும். இந்த மாதிரி இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச கிஸ்மிஸையும் பாதாமையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் உப்புலாம் செட் ஆகிற மாதிரி. இப்போ உப்பெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம மாவை எடுத்து கட்லெட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. இப்போ நம்ம இதை மைதாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். மைதா ரொம்ப கெட்டியாக வேணாம், பால் மாதிரி இருந்தால் போதும். ஒற்றளவுக்கு இருந்தால் போதும். எல்லா பக்கம் படுற மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரவையில் போட்டு எடுத்துடலாம். ரவையில் ஏன் போகிறோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடும்போது. அதுக்காக தான். உங்களுக்கு ரவை இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரெட் க்ரம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரெட் க்ரம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா பக்கம் படுற மாதிரி பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். உடனே எண்ணெயில் போட்டு பொரிக்க வேணாம். உடனே எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா நம்ம மேலே வச்ச அந்த ரவையெல்லாம் எண்ணெயில் உந்துடும். அதனால இது வந்து நீங்கள் ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே கூலாக விட்டுருங்க. ஃப்ரிட்ஜில் கூட 20 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எடுத்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ரவையில் நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த கட்லெட்டை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். ஓகே, இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கட்லெட்டை எண்ணெயில் போட்டுடலாம். நீங்கள் கட்லெட்டை உள்ளே போட்டதுக்கப்புறம் இது ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. அப்புறம் சீக்கிரமாக கருக்கிடும், நமக்கு உள்ளே வெந்திருக்காது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளதெல்லாம் வேகும். அதுக்காக
ஓகே, இப்போ திருப்பி பார்க்கலாம். நல்லா ப்ரௌன்ஷாக செவந்து வந்திருக்கு. அதே மாதிரி எல்லாம் திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ப்ரௌனிஷாக ஆகிடுச்சு அப்படின்னா நல்லா வெந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஃபுல் ஃப்ளேம் வச்சா கருகிடும். ஓகே, இப்போ 2 பக்கம் நல்லா செவந்துருச்சு. 2 பக்கமே சூப்பராக வந்திருக்கு. இப்போ நமக்கு சூப்பரான பீட்ரூட் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை தனியார் பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.